போதைப் பொருட்கள் கடத்துபவர்களை கண்காணிக்க தமிழக அரசு தவறிவிட்டது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். போதைப் பொருட்கள் இந்தியாவின் எல்லையில் இருந்து ஊடுருவுகின்றன. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இவற்றை கண்காணிக்க வேண்டும். போதைப் பொருட்கள் கடத்திய ஜாஃபர் சாதிக் புதிய மனிதர் கிடையாது. ஏற்கனவே 2013ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டுள்ளார். இப்போது சர்வதேச கிரிமினலாக மாறியுள்ளார். ஒரு முறை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டால் போலீசார் அவர்களை கண்காணிக்க வேண்டும். ஆனால் கண்காணிக்கவில்லை. அவர் டிஜிபியிடம் விருது வாங்கியுள்ளார். சினிமா கம்பெனி நடத்துகிறார். திமுக குடும்பத்திடம் நட்பாக உள்ளார். ஜாஃபர் சாதிக் எல்லா இடத்திலும் ஊடுருவியுள்ளார். முதலமைச்சர், அமைச்சர்கள், உதயநிதி என அனைவருடனும் புகைப்படம் எடுத்துள்ளார் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிப்படி புதிய மாவட்டங்களை உருவாக்காமல் திமுகவை தடுக்கும் சக்தி எது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தஞ்சை, கடலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், திண்டுக்கல், கோவை, திருப்பூர், சேலம், ஈரோடு, தூத்துக்குடி உள்ளிட்ட பெரிய மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்டங்களை உருவாக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக வலியுறுத்தப்பட்டு வந்தது. கடந்த சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின், தஞ்சையை பிரித்து கும்பகோணம், கடலூரை பிரித்து விருத்தாச்சலம், திண்டுக்கல்லை பிரித்து பழனி என புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் இன்று வரை ஒரு புதிய மாவட்டம் கூட உருவாக்கப்படவில்லை. புதிய மாவட்டங்களை உருவாக்காமல் தடுக்கும் சக்தி எது என்பது தெரியவில்லை என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். போதைப்பொருள் மாஃபியா கும்பல் முழுமையாக கைது செய்யப்பட்டு தமிழகத்தில் கடைசி துளி போதைப்பொருள் ஒழியும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை சிதைக்கும் முயற்சியாக கரும்பு விவசாய சின்னம் வேறொரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் ஆகியவற்றை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியும் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பு நீதிபதியுமான அனிதா சுமந்த் திறந்து வைத்தார். சென்னை திருவிக நகரில் 69 லட்சம் ரூபாயில் புதிதாக அமையவுள்ள சமுதாய கூடத்திற்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அடிக்கல் நாட்டினார். பெற்றோரை இழந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு நிதி உதவி அளிக்கும் திட்டத்திற்கு நிகழாண்டில் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக கல்வித்துறை செயலர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். சென்னை சென்ட்ரலில் இருந்து ஆவடி செல்லும் மின்சார ரயில் இன்று முதல் நாளை மறுநாள் புதன்கிழமை வரை சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து இயக்கப்பட உள்ளதாக சென்னை ரயில்வே கோட்டம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 4 தேர்வுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் இன்று முதல் மார்ச் 6ஆம் தேதி வரை திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் திமுக அணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். தமிழகத்தின் 38வது மாவட்டமாக கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டு டிசம்பர் 28ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வந்த மயிலாடுதுறையில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் செல்போனை கணவர் உடைத்ததால் ஏற்பட்ட தகராறில் 2 குழந்தைகளை கொன்று தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் நாடு முழுவதும் பிரதமர் நரேந்திர மோடி 10 நாட்களில் 12 மாநிலங்களுக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இன்று அவர் சென்னை பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றினார். வேற்று கிரகங்களில் வாழ்வதற்கான இடங்கள் குறித்து ஆய்வு நடந்து வருவதாக இஸ்ரோ தலைவர் தெரிவித்துள்ளார். விண்வெளியில் மனித இருப்பை நிலைநிறுத்துவதற்கான ஒரு திட்டமாக ககன்யான் இருக்கும் என்றும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். மாணவர் சேர்க்கையை திரும்ப பெறுபவர்களுக்கு கட்டணத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்று யுஜிசி அறிவுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு மிக தீவிரமான அணுகுமுறையை கடைபிடிக்கிறது. இதனால் நாட்டில் போதைப்பொருள் பறிமுதலும் கைது நடவடிக்கைகளும் அதிகரித்துள்ளன என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அண்மை காலமாக போதைப் பொருட்கள் பறிமுதல் அதிகரித்து வரும் நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகள் மற்றும் போலீசார் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீண்ட நேரம் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் போலீஸ் ஒருவரும் நக்சலைட்டும் பலியாகியுள்ளனர். மோடி என்பவர் பொய்களுக்கு அதிபதி என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சரமாரியாக விமர்சித்துள்ளார். மத்திய அரசின் கொள்கைகளால் நாட்டில் யாரும் பயனடையவில்லை என்றும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இலங்கையில் சுற்றுலாத்துறை கடந்த ஆண்டு ஜனவரியுடன் ஒப்பிடுகையில் நிகழாண்டு ஜனவரியில் 122% வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அந்நாட்டின் நிதித்துறை இணையமைச்சர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் சமூக ஊடகங்கள் அனைத்திற்கும் நிரந்தரமாக தடை விதிக்க கோரும் தீர்மானம் மீது நாடாளுமன்ற மேலவையில் விவாதம் நடைபெற்றது.